வரும் பொங்கல் வாரிசு மற்றும் துணிவு பொங்கலாக இருக்கப் போகிறது. விஜய் மற்றும் அஜித் ஆகியோரின் படங்கள் நேருக்கு நேர் மோத இருக்கின்றன. துணிவு படத்தை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் வெளியிட இருக்கும் நிலையில் வாரிசு படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் வெளியிட இருக்கிறது. 2 படங்களும் ஒரே நாளில் வெளியானாலும் இப்போதைக்கு வாரிசு படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் வாரிசு படத்தின் முழு அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இந்த நேரத்தில் வாரிசு படத்தின் ஆடியோ ரிலீஸ் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் வாரிசு படத்தின் ஆடியோ ரிலீஸ் டிசம்பர் 24ஆம் தேதி அல்லது இம்மாத இறுதிக்குள் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு படத்தின் திரைலர் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. 2 வருடங்களுக்கு பிறகு வாரிசு ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜயின் பேச்சை காண ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாரிசு ஆடியோ வெளியீட்டு விழா டிசம்பர் 24ஆம் தேதி சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் மிகவும் விமர்சையாக நடைபெறவுள்ளது எனும் தகவல் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் நடித்து மெர்சல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் இதே இடத்தில்தான் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து தயாரிப்பாளர்களிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். வாரிசு படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்காக பிரமாண்ட செட் அமைக்கப்பட உள்ளதாகவும் இந்த விழாவிற்கு தயாரிப்பாளர் 5 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்தி விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இசை வெளியீட்டு விழாவில் விஜய் நிச்சயம் ஒரு குட்டி கதை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆடியோ வெளியீட்டு விழாவை தொடர்ந்து ஹைதராபாத் மற்றும் துபாய் போன்ற 2 இடங்களில் விளம்பர நிகழ்ச்சிகளையும் நடத்த தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் தனது ரசிகர் மன்ற உறுப்பினர்களை கூட்டத்தில் தொடர்ந்து சந்தித்து வரும் விஜய் ரசிகர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். திரைப்பட பேனர்கள் மற்றும் போஸ்டர்களில் அரசியல் கோடுகள் அல்லது பெயர்களை தவிர்க்க வேண்டுமென்று அவர்களுக்கு கண்டிப்பாக உத்தரவிட்டுள்ளார்.